ஹாய் ஹலோ வணக்கம், நான் கோகுல். நீங்கள் பார்த்துக்கிறது கெட் ஹை வித் கோகுல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். பட் திஸ் டைம் வித் இன் இந்தியா. நாங்கள் எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ மீ இன் திஸ் வீடியோ. ஸோ கைஸ், அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லியா மாமா. யோ என்னைக்குதான் உருப்படியாக வருவேன் மாமா. ஹாய் சொல்லு மாமா. அவ்வளோதான் பேர். இதே போட மாட்டேன் ஒரு வீடியோவில். மெமரி வேற இல்லை, சீக்கிரம் ஆஃப் ஆயிடும். அவ்வளோதான். சரி, நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஸோ எங்கள் டெஸ்டினேஷன் அப்படின்றத வந்து வீடியோவில் சஸ்பென்ஸாக வச்சிருந்து கடைசியில் ரிவீல் பண்ணலான்னு இருக்கோம். ஈவன் வீடியோவோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் கூட போட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பொறுமையாக நாங்கள் எங்கே போகிறோன்றதை நீங்களும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிடும். நம்மளே நமக்கே தெரில, ட்ரெயின் வந்தால் தான் தெரியும் போகிற மாதிரி. ஓகே, ஸோ ஃபாலோவர்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு பேக்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம மூணு பக்கத்து பேர் ரெண்டு ஆடா இருப்போம். சரியா, நான் முன்னாடி போகிறேன், அப்போ கவரா பண்ணி. ஸோ லோக்கல் ட்ரெயின்லேருந்து மாறி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். மிகப்பெரிய டாஸ்காக இருக்கு. ஏன் நீங்களா வேணாமா? ஆமா, எதுக்கு ஏன் கேனு? நான்லாம் எதுவுமே பேச மாட்டேயா. ஸோ கைஸ், நாங்கள் வந்து ஹம்சஃபோர் எக்ஸ்பிரஸ்க்காக போயிட்டு இருக்கோம். வி ஆர் வெயிட்டிங் இந்த பிளாட்ஃபார்ம். பெரம்பூர்லேருந்து ஹாய் சொல்லியா. அவ்வளோதான். ஸோ பெரம்பூர்லேருந்து போயிட்டு இருக்கோம். இது என்ன எங்கேயா போய் ரீச் ஆகுது? ஊர் பேர். ஸோ அகத்தலா தான் லாஸ்ட் பாயிண்ட்டு. பட் நாங்கள் அகத்தலா வரைக்கும் போக தேவையில்லை. பட் எங்களோட கோச் வந்துட்டு B4. ஸோ அந்த கோச்சை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 hours டிலேக்கு அப்புறமா, 6 hours இல்லை 5 hours டிலேக்கு அப்புறமா ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் இட். பார்ப்போம். பட் ஆனால் இந்த ட்ரெயினில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒன்லி ஏசி கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான். பட் என்ன பிரச்சனைனா ஏசி மட்டும்தான் இருந்தாலுமே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்களும் ஏறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் நாட் ஷியோர். ஸோ அது என்னென்னு போய் பார்த்துட்டு எங்களோட கோச்செல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதை ஐ வில் அப்டேட் யூ. ஸோ ஸ்டே டியூன். மாமா, உன் கால்குலேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. நேராக பொட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் கைஸ், டே 2. ஒரு வழியாக இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். பார்க்க பைத்தியாரங்களோட சுற்றிட்டு இருக்கோம். என்னை மட்டும் பார்த்து சிரிக்காதீங்க, எல்லாரையும் பார்த்து சிரிங்க. மாமா ஹாய் சொல்லு. பாருங்க, சத்யா ஹாய் சொல்லு. நந்தி. ஸோ இன்னும் பல்லு கூட வளர்க்கல. காஃபி டீ எதுவும் கிடையாது. பெட் விட்டுன்னு எந்திரிக்கவே இல்லை. ஸோ எல்லாம் எந்திரிச்சு டீ காஃபிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு ட்ரெயினில் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பை பாய். ஒரு பேக் பேக்கிங் ட்ரிப்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது மூர்த்தி தான் அதுக்கெல்லாம் காரணம்னு காட்டிடலாம். ரூடு ஹாய் சொல்லு. மாமா ஹாய் சொல்லு. மாமா குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாம். ஸோ கைஸ், அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ட்ரெயின்லேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் ஆம்லெட் அண்ட் தென் எதுக்கு எவ்வளோ தெரியுது பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அது போக கேக்கு, ஹோட்டல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். தண்ணி கூட இங்கே வந்து செலவு பண்ண விட அப்படின்னு சொல்லிட்டு 10 லிட்டர் கேனை ரயில்வே ஸ்டேஷன்லேயே தூக்கி போட்டு வந்தாச்சு. கெட்டில்லாம் கொண்டு வந்து தண்ணியை சூடு பண்ணிட்டு இருக்கோம். டீ கூட 10 ரூபா கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணிடலாம். பீரோவில் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் எடுத்தாச்சு. பீரோவில் ஆட் பண்ணியாச்சு அதெல்லாம். ஸோ அவ்வளோதான். ட்ரிப் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஏர்லியாகவே ரீச் ஆயிரும் போல். ஆமாம், நாங்கள் டிலே 10 hours எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல. ஸோ 5 hours போயிட்டுருக்கோம். ஆமாம், கரெக்டு தானே? 4 hours தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் மாமாவோட அனாலிசிஸ் தான். சார், உங்களுக்கு ட்ரிப்பு பற்றி எந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதை பாத்ரூமில் எழுதி வச்சுட்டு போயிருங்க பப்ளிக்கில். அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டோம். ஸோ கைஸ், அவ்வளோதான். சாப்பிட்டாச்சு. நீ போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது கேம் விளையாடிட்டு இப்படி டேவை கன்டினியூ பண்ண வேண்டியது தான். ரொம்ப கம்மி, ரொம்ப குறைஞ்சிருச்சு.
ஏதோ சொல்லியா சுச்சுவேஷன் சொல்லியா அப்டேட் சொல்லியா என்ன அப்டேட்டியா? ஸோ கைஸ் வெஸ்ட் பெங்கால் ஸ்டார்டிங் ரீச் ஆயிட்டோம். வெஸ்ட் பெங்கால் ரீச் கரக்பூர் ரீச் ஆயிட்டோம். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அண்ட் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி ஸ்டேஷனில் ஆன் அரைவல் வந்து வந்திருக்கு. நாங்கள் போய் அதை கலெக்ட் பண்ண போகிறோம். இன்னும் 2 minutes. ஸோ யாருன்னு தெரியல, முறைச்சிட்டு போகிறான். தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். மாமா போட்டு மாமா நான் வந்து 4 ஹேர்ஸ் வாங்கினேன். பட் இப்போ மாமா வந்து 3ல தான் இருக்கான். இன் ப்ராக்ரஸ். 4 வாங்கினதுக்கு அப்புறம் சாப்பிடணும் டிசைட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் யூ. ஆல்சோ வந்து எந்த ஸ்டேஷன்ல சாப்பிட்டோம், இந்த ட்ரெயின்ல போகணும்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஷன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணா கரெக்டா இருக்கும், யூஸ்வலா டிலேல போனா டிலே இல்லாம போனா அப்படின்றத வில் அப்டேட் யூ. ஓகே, தொடர்ந்து பாருங்க. எத்தனை கடை பிடிக்காது பாவங்க நல்லாவும் இருக்காது நமக்கு விளையாடணும். இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி நான் இன்னொரு ஹாய் guys, குட் மார்னிங். இன்னைக்கு டே 2. இன்னும் ட்ரெயினில் தான் இருக்கோம். இன்னும் ரீச் ஆகலை. ஆல்மோஸ்ட் 10 hours டிலேயில் போயிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கும் 12 o'clock தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். காலையில் விடிய காலை 4 மணிக்கு ரீச் ஆகிக்கணும். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் 12 o'clock தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். 8 to 9 hours டிலேயில் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி எங்களோட பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்னு எங்களுக்கு தெரில. ஸோ புக் பண்ணிக்கிற ஹோட்டலை கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை வராமல் இருந்த வரைக்கும் ஓகே. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள். பிட்டு போடுறான், அவன் ஒரு பிட்டு போடுறான். ஆனா எல்லா பிட்டும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா இந்த ஏரியா ஊர் சொன்னீங்க பிரியாணி ஒண்ணுமே தெரியல. வரீங்களா கேட்கலாம். ஸோ கைஸ் என்ஜேபி வந்து இறங்கிட்டோம். ஸோ ஆஃப்டர் எவ்வளோயா 2 days ஆஃப் ட்ராவல் ஃபைனலி என்ஜேபியில் அரைவ் ஆகிட்டோம். கைஸ் சார் வாய் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆர் கேங். ஒருத்த மட்டும் உள்ள ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அவன் தான் அவனையும் கவர் பண்ணிடுறோம். ஸோ என்ஜேபியிலேருந்து அடுத்து கேங்டாக் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போய் பஸ் ஏறலாமா இல்லை கேபில் எதுவும் போகலாமான்னு சொல்லிட்டு வி ஆர் திங்கிங். பட் கேபில் வந்து ஏறதுக்காக நிறைய பேர் வந்து நம்மளை ஆல்ரெடி பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதில் நாங்கள் அந்த ஸ்கேமில் விழ போகிறோமா இல்லை நாங்களே பிளான் பண்ணி பஸ்ஸில் போக போகிறோமா அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 2 நைட்டு ஒரு ஃபுல் பகல் அது போக ஒரு ஹாஃப் டே மாதிரி ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். திஸ் இஸ் ஆர் ட்ரெயின் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஏசி கம்பார்ட்மெண்ட் தான். பட் ஏசி தானே ப்ராப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும்னு நினச்சி வந்துடாதீங்க. அப்படிலாம் இருக்காது. ரிசர்வேஷன் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து ஏறுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அப்படின்னா கேங்காக வரீங்கன்னா ஜாலியாக வந்துடலாம். பட் தனியாக வரீங்க இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆமாம் சிங்கிள் ஏசி இருந்தால் எடுத்துருங்க. காசு போதுன்னு பார்க்காதீங்க. இல்லைனா ஃப்ளைட்டில் வந்துடுங்க பெஸ்ட்டு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் போக இந்த ட்ரெயின் தான் ஒன் ஆஃப் தி ஸ்லோவஸ்ட் ட்ரெயின். ரொம்ப லேட்டாக வர்றான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 hours டிலேக்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ யா தொடர்ந்து பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு நீங்களே பார்ப்பீங்க. மாமா கோபால் ஆமாம் சொல்லி முடிச்சிரு.